பழனி மலை அடிவாரத்தில் கடைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அகற்றப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின்படி குடியிருப்புகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் மேற்கு கிரிவல பாதையில் அண்ணாச்செட்டி மடம் என்ற இடத்தில் 120க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக இருந்து வசித்து வந்தன. இந்த நிலையில் குடியிருப்புகளை அகற்றக் கோரி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் குடியிருப்புகளுக்கு மாற்று இடம் வழங்கி அனைத்தையும் அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து வருவாய்த்துறையினர் குடியிருப்பு வாசிகளுடன் கடந்த 6 மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று இடம் வழங்கினர். தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வருவாய்த்துறையினர் கோயில் நிர்வாகம் மற்றும் போலீசார் உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை கொண்டு வரப்பட்டு கட்டணங்களை இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பழனி மலை அடிவாரத்தில் படிப்பாதை அருகில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பிரபல தனியார் பஞ்சாமிர்த கடையான சித்தநாதன் பஞ்சாமிர்த கடையும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடித்து அகற்றப்பட்டது. குடியிருப்புகளை அகற்றும் போது குடியிருப்பு வாசிகள் தடுத்து இடையூறு செய்யலாம் என்பதற்காக பாதுகாப்பு பணியை முன்னெச்சரிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பழனி மலை அடிவாரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ராம்குமார். கார்த்திகேயன், ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் குறைவாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த குடியிருப்பு பகுதி அகற்றும் பொழுது அவருடைய கோரிக்கை என்னவாக உள்ளது? 2 நாட்களுக்கு முன்ன தாசில்தார் தலைமையில் குறைவான அளவுல சென்றுல வீடு இருக்கிறதா புகார் தெரிவித்த நிலையில் அவர்களுக்கு மாற்று வழங்கப்படும் என்று தாசில்தார் உறுதியளித்துள்ளனர். ராம்குமார். கார்த்திகேயன், தகவலுக்கு நன்றி.